ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். இன்னைக்கு நைட்டு நீங்க உங்க பெட்ல தூங்கிட்டு இருக்கீங்க. நள்ளிரவு 2 மணிக்கு திடீர்னு உங்க வீட்டுக்கு அடியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. யாரோ கதவை தட்டுற மாதிரி இல்ல, யாரோ தரையை தோன்ற மாதிரி. பயந்து போய் நீங்க எந்திரிச்சு பாக்குறீங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க இப்போ உட்காந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற இதே இடத்துக்கு நேரா சில அடி ஆழத்துல ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கான். இதே மாதிரி தூங்கியிருக்கான். இதே இடத்துல அவனோட உயிரும் போயிருக்கு. அவனோட எலும்பும் அவன் பயன்படுத்தின பொருட்களும் இன்னைக்கும் உங்க காலுக்கு அடியில தான் புதஞ்சு கிடக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெயிச்சு. கேட்கும் போதே ஒரு மாதிரி சிலுக்குதுல. இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்படி பூமிக்கு அடியில ஒளிஞ்சிருக்கிற நம்ம வரலாறு தேடி போற ஒரு சூப்பரான மாசான டாபிக்கை பத்தி தான் பேச போறோம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம தொல்லியல் அதாவது ஆர்கியாலஜி பத்தின முழு விவரங்களையும் அது பின்னாடி இருக்கிற மர்மங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி. நம்ம ஊர் கீழடி, கொடுமணல், ஆதிச்சநல்லூர் மண்பாண்டங்களை பழைய பொருட்களையும் தோண்டி எடுக்கிறாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்கள சில பேருக்கு ஒரு நியாயமான சந்தேகம் இருக்கலாம். ஏன் ஜெயிச்சு, ஆல்ரெடி நாடு முழுக்க எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்கு, காசு பற்றாக்குறை இருக்கு. இதுல தேவையில்லாம மண்ணை தோண்டி பழைய பானை ஓட்டை களிமண்ணையும் எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு காசு நேரத்தையும் செலவு பண்ணணும்? இதனால நமக்கு என்ன லாபம்? முடிஞ்சு போன வரலாற்றை வச்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இப்படி ஒரு கேள்வி உங்க மனசுல என்னைக்குமாவது வந்திருந்தா இப்பவே கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த கேள்விக்கான உண்மையான சயின்டிபிக் பதில தான் உடைக்க போறோம். முதல்ல தொல்லியல் அப்படின்னா என்னன்னு சிம்பிளா பாத்துருவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வெறும் பழங்கால மண்ணை தோண்டி புதையல் எடுக்கிற வேலை மட்டும்தானா? இல்லவே இல்லை. 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் டைரியோ இல்லைன்னா விக்கிபீடியா பக்கங்களோ எழுதி வச்சுட்டு போல. அப்ப அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இந்த தொல்லியல் உதவுது. பழங்கால மனிதர்கள் பயன்படுத்தும் பொருட்கள், அவங்களோட கட்டிடங்கள், அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டோட மிச்சங்கள் மற்றும் அவங்களோட எலும்புகளை வச்சுதான் அவங்களோட கலாச்சாரத்தையும் வாழ்க்கையும் படிக்கிற ஒரு சயின்டிபிக் மெத்தட் தான் இது. இதை 3ஆ பிரிக்கலாம். முதலாவது பொருட்கள், ஆர்டிஃபேக்ட்ஸ், அவங்க பயன்படுத்திய மண்பாண்டங்கள், நாணயங்கள், நகைகள் மற்றும் ஆயுதங்கள். 2வது அமைப்புகள், ஃபீச்சர்ஸ், அவங்க கட்டின வீடுகள், செங்கல் சுவர்கள் மற்றும் தானிய களஞ்சிகள். 3வது அகழ்வாராய்ச்சி, எக்ஸ்கவேஷன், மண்ணுக்கு அடியில புதஞ்சிருக்கிற இந்த ஆதாரங்களை ரொம்ப கவனமா தோண்டி எடுக்கிற முறை. இப்போ இது எதுக்கு, இதனால என்ன பயன், இல்லாத ஒன்னை ஏன் தேடுறீங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கான அதிரடி பதில்கள். உங்களுக்கான முதல் கேள்வி, நம்ம வேர்கள் என்னன்னு நமக்கு தெரிய வேண்டாமா? 2500 வருஷத்துக்கு முன்னாடி கீழடியில செங்கல் வீடுகள் சூப்பரா வடிகால் அமைச்சு வச்சு சுடுமண் பண்டங்களால தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல பேர் எழுதி வச்சிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் இவ்வளவு அறிவாளியா நாகரிகமா இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கும் போது நம்ம மனசுக்கு ஒரு பெருமை வருதுல. நம்ம அந்த அடையாளம் என்னன்னு நமக்கு தெரிய வைக்கிறது தான் இந்த தொல்லியல். உங்களுக்கான 2வது கேள்வி, முடிஞ்சு போன வரலாறு இன்னைக்கு எப்படி உதவும்? பழங்கால மனிதர்கள் எப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் எதிர்கொண்டாங்க? காலநிலை மாற்றங்கள் வந்தப்போ அவங்க எப்படி தப்பிச்சாங்க? அவங்க என்னென்ன நோய்கள் வந்தது, அதை எப்படி குணப்படுத்தினாங்க? இதையெல்லாம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் டிஎன்ஏ டெஸ்டிங் மூலமாகவும் கார்பன் டேட்டிங் மூலமாகவும் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க பண்ண தப்புகளையும் அவங்களோட தீர்வுகளையும் தெரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு இருக்கிற நம்ம தலைமுறைக்கு அது ஒரு பெரிய பாடம் இல்லையா? 3வது அவங்க கேள்வி, ஏன் ஜெயச், பழங்காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாரும் ராஜாக்களும் மகாராணிகளும் தானே. இங்கதான் நம்ம ஆளுங்க தப்பு கணக்கு போடுறாங்க. நீங்க ஸ்கூல் புஸ்தகத்துல படிச்ச ஹிஸ்டரி பெரும்பாலும் ராஜாக்களை பத்தி மட்டும்தான் இருக்கும். ஆனா தொல்லியல் அப்படிங்கிறது அப்படி இல்லை. ஒரு சாதாரண ஏழை மனிதன் அன்னைக்கு என்ன சாப்பிட்டான், அவனோட வீட்டுல என்ன மண்பாண்டம் இருந்தது, இப்படி சாதாரண மக்களோட உண்மையான வரலாற்றை நமக்கு சொல்ற ஒரே துறை தான் இது. உங்களுடைய 4வது கேள்வி, மண்ணை தோண்டி எடுக்கிறதுனால காசு வருமா? கண்டிப்பா வரும். ஏன் வராது? இன்னைக்கு எகிப்து நாட்டோட பொருளாதாரம் அங்க இருக்கிற பிரமிடுகளையும் மம்மிகளையும் பார்க்க வர உலக சுற்றுலா பயணிகளை நம்பி மட்டும்தான். நம்ம ஊர் கீழடி மியூசியத்துக்கு இன்னைக்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் போயிட்டு இருக்காங்க. இது நம்ம நாட்டோட சுற்றுலாத்துறையை உலக லெவல்ல கொண்டு போய் பல பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தர ஒரு மாசான பிசினஸ் மாடல். ஆராய்ச்சியாளர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பண்ற வேலை சும்மா ஏசியில உட்காந்து பண்ற வேலை இல்லை. வெயில், மழை, காடு, மலைன்னு பார்க்காம உயிரை பணையம் வச்சு வேலை பார்க்குறாங்க. ஒரு சின்ன நெகம் பட்டா கூட 2000 வருஷத்து சான்று உடஞ்சு போயிடும்னு ஒரு சின்ன பெஸ்ஸை வச்சு ஒவ்வொரு துகளா கிளீன் பண்ணுவாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க எடுக்கிற ஆதாரங்களை நம்ம வெறும் களிமண் ஓடுன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாமா? நீங்க சொல்லுங்க. சரி, இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் கேள்விகள். டக்கு டக்குன்னு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. உங்களுக்கான முதல் கேள்வி, உங்க சொந்த ஊர் அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது பழைய கோட்டையோ கல்வெட்டோ இல்ல சாமி சிலையோ இருக்கா? இருந்தா அது எந்த ஊர்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கான 2வது கேள்வி, திடீர்னு உங்க வீட்டுக்கு பின்னாடி தோண்டும் போது 2000 வருஷம் பழமையான தங்க நாணயம் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? நேர்மையா கவர்மெண்ட்ல ஒப்படைப்பீங்களா இல்ல தெரியாம ஒழிச்சு வைப்பீங்களா? உண்மையை மட்டும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான 3வது கேள்வி, நம்ம தமிழ்நாட்டோட கீழடி அருங்காட்சியகத்துக்கு உங்கள யாரெல்லாம் போயிருக்கீங்க? போகாதவங்க எப்ப போக போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வரலாறு அப்படிங்கிறது நம்ம நேற்றைய அடையாளம். அது நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டா தான் நாளைக்கு நம்ம தலைமுறைக்கு நம்ம யாருன்னு கெத்தா சொல்ல முடியும். தான் வரலாற்றை தெரியாத எந்த ஒரு இனமும் உலகத்துல ரொம்ப நாள் வாழ முடியாது. அதனால தொல்லியல் துறை அப்படிங்கிறது ஏதோ இல்லாத ஒண்ணு கிடையாது. அது நம்ம உயிரோட கலந்த ஒண்ணு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்லுங்க, தொல்பொருள் ஆராய்ச்சி நம்ம நாட்டுக்கு தேவையா இல்லையா?
உங்களுடைய நேர்மையான பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் உங்க ஜெயச். பாய்.